கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 3வது வசனம். நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் அவர் ஆசனத்துக்கு முன்பாக வந்து சேர்வேன். பாருங்கள், யோபு தன்னுடைய வாழ்வில் பிரச்சனைகள், கஷ்டம், பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் யோபு சொல்லுகிறார், நான் ஆராதிக்கிற என் ஆண்டவரே, நான் எங்கே சந்திக்க முடியும்? இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்விலும் நீ ஒருவேளை இந்த வார்த்தைகளை சொல்லுகிற நாட்கள் உன் வாழ்வில் வந்திருக்கலாம். பாடுகளை நீ சந்திக்கும் பொழுது, இந்த பாடுகள் இன்னும் எவ்வளவு நாள் ஆண்டவரே, இந்த பாடுகளோடு தான் நான் வாழ வேண்டுமா? இந்த பாடுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இருக்காதா என்று சொல்லி நீயும் ஒருவேளை யோபுவை போல கேட்டுக்கொண்டிருக்கலாம். நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம்? இயேசுவை கண்டு நான் சந்தித்து என் தகப்பனே என்று சொல்லி அவருடைய பாதத்திலே வீழ்ந்து என்னுடைய இதயத்தை அவரிடத்திலே கொடுக்க வேண்டுமே என்று சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையை, உன்னுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். உன்னை வெறுமையான கரத்தோடு கூட அனுப்புகிறவர் அல்ல நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த நாளிலும் நீ அவரிடத்திலே வந்து, இன்னும் அருகில் வந்து, தகப்பனே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்பாயா? உன் இதயத்தை அவர் பார்க்கிறார். மனிதன் முகத்தை பார்க்கிறார், ஆனால் கர்த்தரோ உள்ளத்தை பார்க்கிறார். இன்று உன்னுடைய உள்ளம் எப்படியாக இருக்கிறது? டோட்டலி டெடிகேஷன் டுவர்ட்ஸ் யுவர் காட். ஆண்டவரோடு கூட அர்ப்பணிச்சு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இனி நான் அல்ல ஆண்டவரே, ஜீவிப்பது நீர், எனக்குள்ள இருப்பது நீர், நான் உமக்காக நிற்பேன், பாடுகளை சந்திக்க எனக்கு பலன் தார். நீ இதை ஜெபமாக ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லி காத்திருப்பாயானால் இன்றைய நாளிலே தேவனாகிய கர்த்தர் உன்னை பார்த்தான் சொல்லுவார். அவர் நிச்சயமாக வந்து உனக்கு முன்பாக வந்து சேர்ந்து நிற்பார். உன்னுடைய ஆசனத்தோடு கூட அமர்ந்து உன்னோடு கூட சேர்ந்து நிற்பார். உன்னை சுற்றிலும் இருக்கிற காரியங்களை குறித்து பயந்து போய் நின்று கொண்டு இருக்கிறாயோ, இவைகள் என் தலையின் மேல் விழுந்து விடுமே, நான் இதிலிருந்து எப்படி விடுதலையாவேன் என்று சொல்லி கலங்கி போயிருக்கிறாயா? இந்த நாளிலும் நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை நீ அறிந்து நலமாக இருக்கும். உன்னை சந்திக்கும்படியாக இயேசு அருகிலே இருக்கிறார். உன்னை தொடும்படியாக, உன்னுடைய வியாதி பலவீனங்கள், உன் கஷ்டங்களிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக என் ஆண்டவராகிய இயேசு உன்னுடைய அருகிலே இருக்கிறார். உன் மனக்கண்களை திறப்பாயா? இயேசுவே எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து நான் வெளியே வர வேண்டும் என்று சொல்லி அவரை நோக்கி நீ கூப்பிடும் பொழுது, இதோ அவருடைய நேசக்கரம் உனக்கு முன்பதாய் நீட்டப்படுகிறது. பற்றி பிடிப்பாயா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. பலவிதமான சூழல்களில், பலவிதமான கஷ்டங்களில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு என்னுடைய வாழ்விற்கு ஒரு முடிவு இருக்காதா என்று சொல்லி கலங்கி போயிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தம்முடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துகிற நாளாக இருக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். இந்த அற்புதத்தின் நாள் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் என்னென்ன அற்புதங்களுக்காய் கண்ணீரோடு கூட ஜீவன் உள்ள தேவனை நோக்கி ஜெபிக்கிறார்களோ, இன்று கர்த்தர் அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு பதில் கொடுப்பீராக. அவர்களுடைய விசுவாசத்தில் இன்னும் பலப்பட்டு, இயேசு எனக்கு இதை செய்தார், இன்னும் அதிகமாக செய்வார் என்று உம்மிலே மகிழ்ந்து களி கூற கர்த்தர் உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.